மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு டுடே சனா. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கொஞ்சம் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆர் நியூ லான்ச்சஸ் ஃப்ரம் சம் பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர் செகண்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். பிகாஸ் ஆனஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து என் கையில வந்ததுக்கு அப்புறம் என்னால அதை அட்லீஸ்ட் ஸ்வாட்ச் அவுட் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ டுடே வி ஹாவ் ஃபே பியூட்டியோட நியூ லான்ச்சஸ். நான் வந்து 3 ஷேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லைக் காம்போல நல்ல ஆஃபர்ல இருந்துச்சு. ஸோ ஐ காட் 3 ஷேட்ஸ்: சில்லி, நட்டி அண்ட் சாசி. And I also got their blush brush. Next we have வாங்கவே கூடாது, வாங்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சில ப்ராடக்ட். பிகாஸ் எனக்கு வந்து கொலாப்க்கு வந்திருந்தாங்க இந்த பிராண்ட்ல இருந்து. அது இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ராடக்ட்ஸ். I have their Radiance filter, like elf halo glow-ஓட dupe in 1/10 of the price. எப்படி அவங்க வந்து இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு I have to try it. It is the first impression. And I also have the elf one, so நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Next I have their lip cream in a very good shade, so I am very excited. Next அவங்களோட ஒரு பெஸ்ட் செல்லரா இது வந்து எல்லாமே நான் தான் வாங்கியிருந்தேன். Because I have to see, நல்லா இருந்தா மட்டும் தான் நான் வந்து கொலாப் பண்ணுவேன் அப்படின்ட்டு தான் அவங்க கிட்டயுமே சொல்லியிருந்தேன். So here we are. Next is their baked blush. I don't know how this is going to be, but மத்த ரெண்டு மேலேயும் எனக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கு. And lastly we have some launch from Prishe Beauty. இது வந்து அவங்களோட லிப் லைனர். நார்மல் லிப் லைனர்ல இட் இஸ் a plumping லிப் லைனர். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஒரு லிப் கிளாஸ் and look at that color. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எதுவுமே இந்த வீடியோல ஸ்பான்சர்ட் கிடையாது. ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே செகண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் இப்போ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபே பியூட்டியோட blushes பார்த்துடலாம். பிகாஸ் தே ஆர் சோ குட் ஆன் bare skin. Usually I'm very picky with my blushes. மேக்கப் எல்லாம் போடுறேன் அப்படின்னா. So let's start with that. And this is how the packaging looks. It is quite small, not gonna lie. Okay, but I love the shades. என்னோட ஃபேவரட் வந்து சில்லி. பட் இன்னைக்கு நான் வந்து 2 ஷேட் தான் போட முடியும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் நட்டி ஆன் திஸ் சைட் அண்ட் சாசி ஆன் திஸ் சைட். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போல் மாதிரி போட்டிருந்தேன் எந்த ஷேடு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. I thought people will ask for silly, but they asked nutty. So அதனால நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னா I'm going to use both these shades. Okay. So first let's start with nutty on this side. இந்த ஷேட் நான் வந்து என்னோட ஃபிங்கரை வச்சு blend பண்ண போறேன். And it blends in second, you guys. Like literally secondsல இது வந்து blend ஆயிடும். And it is super pigmented. Like look at that. It is super pigmented. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு பிக்கப் ஆகுதுன்னு தெரியல. But I look like I just got punched in the face. தெரியுதா டிஃபரன்ஸ்? தெரியுதுல உங்களுக்கு? நட்டி நான் வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா கொஞ்சம் ப்ரௌன், நல்ல கொஞ்சம் டீப் ப்ரௌன், லைக் பிளான்சிங் பண்ற மாதிரியான ஒரு ஷேடா இருக்கும்னு நினைச்சேன். பட் it has more I don't know, mauve or pink to it. So it is not my personal favorite, but it is still a very good shade. Next, this side it's saucy. In the side, let's blend it with their brush. To be honest, I don't like the quality of the brush. It looks very cheap. இருக்குதா இல்ல விலக்கூர்ன brush இப்படித்தான் இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. And I also don't like the color and the shape of it. But blend பண்ணிச்சுனா that is all we need. Ooh. Okay, I think my fingers did a better job at blending this blush, but look at that color. Side by side பார்க்கும்போது என்னோட ஸ்கின் டோன்ல there is not much of a difference except for the intensity. ஸோ நீங்க என்னோட ஸ்கின் டைப்ல இருக்கிறீங்க ஆர் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறீங்கனாலே both are not going to look very different, except இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்குது. மேக்கப் இல்லாம நீங்க போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அழகா. I personally wouldn't wear this மேக்கப் இல்லாம, but this one மேக்கப்போட சூப்பரா இருக்கும். இட் டசன்ட் லுக் வெரி டூவி. அது எனக்கு பிடிச்சிருக்குது. பிகாஸ் என்கிட்ட இருக்கிற நிறைய ஷியரா இருக்கிற இல்ல இந்த மாதிரி லிக்யூடா இருக்கிற பிளஷஸ் எல்லாம் வந்து கிரீம் பிளஷஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா ரொம்ப டூவியா இருக்கும். லைக் ஆல்மோஸ்ட் டு த பாயிண்ட் ஆஃப் லுக்கிங் வெரி கிரீசி. But this one it's very skin like. என்னோட ஸ்கின் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது. And let me give you a swatch. These are the swatches in daylight. This is silly. It is more brown than pink. This is nutty, same intensity but in the pinkish version. And this is saucy. It is like the perfect red shade for our skin tone. I really like the formulation. I really like how it is beginner friendly. It is affordable. Size சின்னதா இருக்குது, but still it's cute. It's like a nail polish duster. And longevity is pretty good. நீங்க பவுடர் வச்சு செட் பண்ணீங்க அப்படின்னா வந்து any blush will last you longer.
இது வந்து ரொம்ப டூயா இல்லங்கிறதுனால it will be long lasting. So it is a big yes for me. I feel like I can wear this silly நான் வந்து இங்க லைட்டா போட்டுக்கிறேன். இது வந்து it is almost undetectable on my skin. So நான் வந்து நேச்சுரலா நான் வந்து கண்ணாடி வேற நான் வந்து நேச்சுரலா blush ஆனேன் அப்படின்னா this is how it will look. கேமராவிலே ஆன் பண்ணாம நான் வந்து பேசிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட Radiance filter. It is too small compared to the e.l.f. one, but பரவாயில்ல because இதோட price வந்து நான் வாங்கும்போது 180 or 190, இதோட MRP 280 தான். So there is nothing to complain about. And now இருக்கிற shade வந்து tan. They have also another deeper shade. நான் வந்து அது தெரியாம tan வாங்கிட்டேன், but it is okay. And this is the shade tan in the shade, okay, inside one. And இது வந்து e.l.f. cosmetics ஓட medium tan shade. So this one is more tan, more suitable for my skin tone, the e.l.f. one. இது வந்து tan கிடையாது. This is not even closer to tan. So நீங்க என்னோட skin toneல இருக்கீங்கன்னா maybe get the next shade, the darker shade. I don't think this have any coverage because obviously it is a dupe. இதுலயும் உங்களுக்கு பெருசா coverage கிடையாது, so it doesn't matter. So I already applied the e.l.f. one here. தெரியுதா? It is so good. I love using the e.l.f. one. Makeup the கீழே சரி, makeup மேலேயே சரி. It does not exaggerate any of your fine lines, any of your textures. I just love it. So in the side, let's go with this one. Guys, so far both looks exactly the same. Like very similar. எந்த ஒரு டிஃபரன்ஸும் இது வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல எக்ஸப்ட் அந்த e.l.f. கம்பேர் பண்ணும்போது this has a little bit more coverage. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா? இது வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்கின்னாவே லேட்டா பிளெண்ட் ஆகிட்டு இருக்குது. This has more pigment coverage வரைக்கும். This has more pigment and கலர் வந்து கொஞ்சம் லைட்டுங்கிறனால என்னோட ஸ்பேஸை கொஞ்சம் பிரைட்டண்டா காமிக்குது. மற்றபடி வெயில்ல பார்த்தேன்னா கூட there is no obvious glitters on both sides obviously. And somehow இந்த இன்சைட்டோட சைடு வந்து it looks more blurry. No primer எதுவுமே நான் வந்து போடல. It somehow looks more glass skin மாதிரி இருக்குது சைடு. அதான் கரெக்டான வேர்டு. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் டைம் விட்டுறலாம். இது வந்து மேட் ஆகுதா இல்லை இதே மாதிரி டூவியாவே லைக் கிளாஸ் லைக்காவே இருக்குதா நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி let's try this one from Inside Cosmetics. இது வந்து அவங்களுடைய லிப் கிரீம் இந்த ஷேட் Freyja தான் வாங்கணும்னு நினைச்சேன், but that was not available நான் வாங்கும்போது. So I got this one instead. The shade looks so good. Look at that brown. Perfect warm brown shade. Look at that. Okay, so this is my first time wearing this lipstick on my lips. Okay, first impression, it is not very drying. It is very creamy and the name சொல்ற மாதிரி. And it has some heavy scent which I don't mind. It's like very sweet chocolatey smell அடிக்குது அந்த கலருக்கு ஏத்த மாதிரி. It is kind of overpowering, but it is a nice pleasant smell. Okay va. And full dry ஆகிறதுக்கு முன்னாடி போட்டு ஒரு 1 minuteல it kind of feels sticky, but நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். And என்னெல்லாம் claim பண்றாங்கன்னா long lasting lip cream touch ups நிறைய பண்ண வேணாம்னு சொல்றாங்க. I don't know about that because it is a cream lipstick, so ஒரு டைம் விட்டு பார்க்கலாம். Next moisturizing னு போட்டுருக்காங்க. I might agree because it is not very drying on the lips. Creamy matte finish னு போட்டுருக்காங்க. Yes, it is a creamy matte finish and transfer proof, smudge proof that we will test later on this video because lip creams எல்லாம் வந்து they need more time to settle down. ஏன்னா இப்போ நான் வந்து பண்ணேன்னா கண்டிப்பா வரும் பாமா. Okay, I was expecting this to transfer ஆகி இருக்குது like very slightly. It is still kind of sticky and this one it has not settled down to a matte finish which I like. And shine வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலா தான் இருக்குது. எனக்கு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்றது வரைக்கும் மை கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ரேட்டு கம்மியா எப்படி இப்படி பண்றாங்க, எப்படி இது வந்து குடுக்குறாங்க. I have tried Inside Cosmetics. I started my YouTube channel with Inside Cosmetics, but ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண ஈவன் மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் they are known for very good formulated products in affordable price range. அவங்களாலேயே இந்த ஃபில்டரை வந்து லைக் இந்த e.l.f. இதை வந்து 500க்கு கீழே டியூப் பண்ண முடியல. ஸோ ஐம் லைக் so confused and so concerned. Inside Cosmetics எப்படி பண்ணாங்க? Obviously the packaging is very cheap. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். It is like plastic. It is very, the quantity is very small. அதெல்லாம் fine. But மார்ஸாலேயே பண்ண முடியலன்னா நீங்க எப்படி பண்ணீங்க? That is my only concern. நார்மலா இன்சைடோட ப்ராடக்ட்ஸ் வந்து டஸ்கி ஸ்கின்க்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். பட் now they are like improving, which I appreciate so much. Buy anything from Inside Cosmetics or anything like affordable இருக்கிறதுல with caution. சரியா?
உங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகாம இருக்கலாம். பிகாஸ் திஸ் ஹேஸ் சம் டைப் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ்னா உண்மையான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மைல்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. எல்ஃப்லயுமே உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் உண்டோ, பட் தட் ஸ்மெல்ஸ் லைக் மேக்கப். புரியுதா? I am going to use a foundation over this filter both side. எப்படி இருக்கு நம்ம வந்து செக் பண்ணலாம். எல்ஃப் வந்து எனக்கு தெரியும் it looks beautiful underneath any foundation. So foundation கூட ஒர்க் ஆகல அப்படின்னா this is like waste of money. Beautiful formulation எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. So good. No difference whatsoever except அந்த ஒரு blurred finish நான் வந்து சொன்னேன்ல, கிட்டக்க ரொம்ப கிட்டக்க பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த finish லைட்டா தெரியுது, லைக் glass skin effect. மற்றபடி no difference except for that huge price gap. நட்டிக்கு நான் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறேன் பிகாஸ் மேக்கப்க்கு மேல நட்டி லுக்ஸ் கோர்ஜஸ். ஓகே, ஆப்வியஸ்லி நான் வந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறேன் உங்களுக்கு கேமரால கொஞ்சமாவது பிக்கப் ஆகட்டும் அப்படின்ட்டு. பிகாஸ் they look sheer in camera but நிஜ வாழ்க்கையில it is so pigmented. டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நான் அடியில போட்டிருக்கிற எந்த ப்ராடக்ட்ஸையும். so good. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த Prishe பியூட்டியோட பிளம்பிங் லிப் லைனர். பிளம்பிங், யூ ஹர்ட் தட் ரைட், பிளம்பிங். இதுலயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மட்ஜர் வருது அண்ட் ஒரு ஷார்ப்னருமே வரும், பட் அது வந்துருச்சு. ஓகே, this is not the first time I'm trying it. I have tried it once and I kind of regretted it. பிகாஸ் நான் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் கரியர்ல ஆர் என்னோட லைஃப் டைம்லயே நான் ட்ரை பண்ண பிளம்பிங் எனிதிங் வந்து எப்படி இருக்கும்னா மின்ட்டியா இருக்கும். நீங்க போட்டோன்னா ஒரு கூலிங் சென்சேஷனா நல்லா இருக்கும். இட் வில் நாட் ஹர்ட் யூ, பட் திஸ் ஒன் வில் ஆக்சுவலி ஹர்ட் யூ. சரியா? உங்க லிப்ஸை பிளம்ப் ஆக்குறதுக்கு அந்த சில்லி ட்ரெண்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல, அது பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னோட ரியாக்ஷனா இருந்துச்சு when I removed it. பிகாஸ் உங்க லிப்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இட் கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் சம்வாட் அன்கம்ஃபர்டபுள். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் லிப்ஸ் வந்து இப்படி இட் வாஸ் ட்ரெம்பிளிங். நான் வந்து என்ன போடுறது, வீட்டில் ஐஸ் இல்லையே என்ன பண்றதுன்ட்டு ஐ ஹேட் டு யூஸ் சம் கூலிங் லிப் பாம் டு கெட் தட் ஃபீலிங் அவுட் ஆஃப் மை லிப்ஸ். ஸோ ஐ எம் அ லிட்டில் பிட் கன்சர்ன்ட் ஃபார் மீ. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி பிகாஸ் தே ஆர் அ வெரி நியூ பிராண்ட். அண்ட் இஃப் யூ லைக் த ஷேட், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கோகோ கலர், brown cocoa color. If you like the shade, if you want that plumping effect, because most of the plumping இருக்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிறதுல வந்து கிளாஸா இருக்கும், எனக்குமே அது பெருசா பிடிக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் plumping in matte formulation, this is your only option in my opinion. But keep in mind it is going to hurt a little bit. எவ்வளவு நேரத்துக்கு வந்து இருக்கும்னு தெரியல, அவ்வளவு நேரம் என்னால வச்சு பார்க்க முடியல. So if you don't mind that, you can get it. Otherwise you can totally skip it. Okay, next we have another plumping one from the same brand. இது அவங்களுடைய truly glossy அப்படிங்கிற ஒரு shade. It is in the shade night cola. This actually is my favorite lip gloss to wear at the moment because it is super pigmented. எந்த அளவுக்கு pigmentedனா உங்களுக்கு வந்து உங்க பிக்மெண்டேஷனே கவர் பண்ற அளவுக்கு it is pigmented. It doesn't bother me that much because அந்த கலர் வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வந்து உங்களுக்கு கன்சர்னா இருக்கும்னு தோன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேட்டர் இட் இஸ் டூ பிக். உங்களுக்கு தின்னான லிப்ஸ்னா உங்களுக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், லைக் வெளியிலலாம் ஈஸியா போயிடும். இட் டசன்ட் கிவ் யூ தட் கண்ட்ரோல் ஓவர் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். மற்றபடி இந்த வந்து பெருசா பிளம்பிங் பண்ற எஃபெக்ட் எனக்கு தெரியல, ரொம்ப பெருசாலாம் தெரியல. பட் ஐ லவ் த கலர், ஐ லவ் ஹவ் திஸ் லுக்ஸ் ஆன் மீ. இந்த சீசனுக்கு திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் கிளாஸ். லாஸ்ட் ப்ராடக்ட் நம்ம இன்சைட்டோட பேக்டு பிளஷ். ஐ டோன்ட் ஹாவ் மச் expectations for this because வெயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த ஒரு it has glitters. It is like a blush plus highlighter. So and இத நான் வந்து ட்ரையே பண்ணி பார்க்கல. I am like using both the shades. என்னம்மா, I was 10 on 10 expecting this to exaggerate my textures, but it is so smooth. You can get it. It is really good. நான் வச்சிருக்கிற ஷேட் வந்து pink trouble. It's actually a really nice blush topper. அது சம்மர்ல சூப்பரா இருக்கும். Inside Cosmetics surprised me so much today. I think we have all learned something. Do not judge a book by its brand. Okay, போட்டு அந்த லிப் லைனர் போட்டு 5 minutes ஆகுது. Now it's hitting me. It is hurting so bad. I want to finish this video and remove this ASAP. I almost loved everything except for that lip liner in this video. So let me know in the comments உங்களோட ஃபேவரட் நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணணுமா. I know you guys want me to try the Fey Beauty red lipstick ரேஞ்ச், பட் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நான் வந்து வாங்காமலே இருக்கிறேன்.
Otherwise, I won't hesitate to buy. But I will still try. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி எப்படியாவது நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துருவேன். சரி, அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். வரைக்கும் டாடா.